Hello students, next topic is two bodies in contact on a horizontal surface. I have two bodies, okay. இந்த ரெண்டு பாடி எப்படி இருக்கு, ரெண்டு ஒன்று கனெக்ட் ஆகி அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. I'm going to apply a force F on this two objects. ஓகே, ஆக்சுவலி ஃபோர்ஸ் எஃப்ங்கிறது M1 மேலே, M1 மட்டும்தான் இப்படி தள்ளுறேன். இது ரெண்டும் அட்டாச் ஆகிருக்கிறதுனால இந்த எஃப் ஃபோர்ஸ் மாஸ் 1 மேலே ஆக்ட் ஆகுனாலும் கூட இந்த ஃபோர்ஸ் அப்படியே ஷிஃப்ட் ஆகி மாஸ் 2வையும் சேர்த்து தான் தள்ளணும். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் எஃப் மேக்ஸ் தி two masses in motion. அண்ட் இந்த டயக்ராமில் பார்த்தாலே தெரியும், மாஸ் M1 is greater than mass M2. And when you apply force, there is an acceleration on both object which is given by A. Okay, so இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், ரெண்டு மாஸையும் தள்ளுற அளவுக்கு ஈக்குவலண்ட்டான ஃபோர்ஸ் கொடுத்தா தான் ரெண்டு மாஸுமே மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக ஒரே மாஸை கன்சிடர் பண்ணி டோட்டல் மாஸ் எப்படி எழுதலாம், கம்பைன்டு மாஸ் இஸ் ஈக்குவல் டு, தட் இஸ் M is equal to M1 plus M2. Let this be equation number 1. Now concept question title itself is a horizontal surface, bodies in the horizontal surface. அப்போ நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இன் தி ஹரிசாண்டல் டைரக்ஷன், ஸோ விச் இஸ் இன் தி எக்ஸ் டைரக்ஷன். அப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபோர்ஸ் ஃபார்முலா F is equal to MA. இது அலாங் எக்ஸ் டைரக்ஷன்னால எஃப் ஐ கேப் ஈக்குவல் டு MA ஐ கேப்னு எழுதியிருக்கோம். ஓகே, அண்ட் இதில் மாஸ் எம் அப்படிங்கிறது டோட்டல் மாஸ், இதுக்கு டோட்டலாக தான் நான் கோயிங் டு அப்ளை த ஃபோர்ஸ் எஃப். அப்போ M கேன் பி ரிட்டன் as total mass which is M1 plus M2. Then F is equal to M1 plus M2. This is one first equation, second equation substitute பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ யூ ஹவ் டு நோ தி அசலரேஷன் ஒன்லி. இப்போ ஹரிசாண்டல் மோஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அப்போ எவ்வளோ அசலரேஷன் இருக்குது, எவ்வளோ தூரம் மோஷன் நடந்திருக்கு. ஸோ அசலரேஷன் இஸ் வாட் யூ ஹவ் டு ஃபைண்ட். ஸோ ஏ மட்டும் வச்சுட்டு இந்த பார்ட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா A equal to F by M1 plus M2 கிடைக்கும், which is third equation. ஓகே, this is for the total case. இப்போ இதில் தனித்தனியாக மாஸ் M1 தனியாக, M2 தனியாக எடுத்து ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வில் டேக் தி மாஸ் M1. இந்த M1 மேலே எஃப்ங்கிற ஃபோர்ஸ் டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம். கூடவே சேர்ந்து இந்த மாஸ் 2 வந்து என்ன பண்ணும், ஆப்போசிட் டைரக்ஷனில், பிகாஸ் இப்படி அட்டாச்சாக இருக்கு இல்லையா, இப்போ நான் இப்படி தள்ள இந்த மாஸ் M2ஓட ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபோர்ஸும் M1 மேலே ஆக்ட் ஆகும். ஸோ விச் இஸ் வாட் இஸ் இண்டிகேட்டட் இன் தி ஆரோ ஹியர். So total force acting on the mass M1 is F in one direction and F1 to apna force by the object 2 on the object 1. It should be read like this. Force F1 to apna force acting by the object 2 on the object 1. Okay, so அப்போ total force ஜென்ரலாக F is equal to M1A because mass M1, so M1Aன்னு எழுதும். இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி தான் எழுதணும் இல்லையா. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப டூ ஃபோர்ஸ், you have to add up the two forces, F plus F12ன்னு எழுதணும். as these two forces are opposite direction, இது ஒரு டைரக்ஷன், இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால டைரக்ஷன் ஆப்போசிட்டான என்ன பண்ணணும், மைனஸ் போட்டுக்கணும். So this one is one direction, this is in opposite direction, so it should be F minus F12 equal to M1A. Again இது வந்து x direction, horizontal directionனால எல்லாத்துக்கும் I cap போட்டிருக்கோம். Just remove the I cap in the next equation. I cap எடுத்துட்டு derive பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் F12 மாஸ் 2னால மாஸ் 1 மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னு தான் தனியாக கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஹேவ் திஸ் ஆன் லெஃப்ட் சைட், பிரிங் திஸ் F டு த அதர் சைட். ஓகே, இந்த பக்கம் F ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் F12 ஈக்குவல் டு M1A மைனஸ் F. ஸோ இதில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா this one minus, if you multiply minus into minus becomes plus, and if you multiply minus, it becomes minus M1A. If you multiply minus here, minus into minus becomes plus. Okay, so first plus term வர மாதிரி, so இந்த term plus ஆயிரும். So plus term முன்னாடி வந்துட்டு F12 equal to F minus M1A. Let this be equation number 4.
ஸோ மேலே வந்து ஏவோட ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனில் ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் f/m1 + m2ன்னு. ஸோ அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் 3 in 4, ஏக்கு பதிலாக f/m1 + m2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். which becomes f12 equal to this f as such minus m1 as such, ஏக்கு பதிலாக f/m1 + m2. ஓகே, ஸோ இதெல்லாம் இங்கேயும் எஃப் டேர்ம் இங்கே எஃப் டேர்ம் காமன் அப்படியே வெளியில் எடுத்துங்க. விச் இஸ் f12 equal to f into 1 minus m1 by இந்த m உள்ளே இருக்குது. ஸோ m1/m1 + m2. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க, அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 1 into m1 + m2. ஸோ அப்படியே m1 + m2 வந்துடும். ஸோ m1 + m2 this minus m1 whole divided by m1 + m2. இதில் m1 + m1 minus m1 cancel ஆயிரும். ஸோ which is equal to f into this m2 divided by m1 + m2. ஸோ என்னோட ஃபோர்ஸ் f12 is equal to f m2/m1 + m2. ஸோ இது வந்து எப்படி தெரியுது, மாஸ் 2னால் இருக்க ஃபோர்ஸ் only is acting on this considerable on this mass m1. So let this be equation number 5. So F12 is force acting on the object 1 by the object 2. Okay, so it is நம்ம டயக்ராம்ல பார்த்தோம். ஸோ டயக்ராமில் பார்த்தீங்கன்னா மாஸ் m1 m2. ஸோ இட் இஸ் லைக் திஸ். ஸோ இந்த கேஸில் வெளியிலேருந்து அப்ளை பண்ணுற ஃபோர்ஸஸ் இன் திஸ் டைரக்ஷன், வேறஸ் செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இட் ஷுட் பி நெகட்டிவ். இட் இஸ் இன் தி நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். சி திஸ் இஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், தென் திஸ் ஒன் இஸ் தி நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இட் இஸ் இன் தி நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். Okay, so next what you are going to calculate is force acting on the object 2. Okay, so force acting on the object 2 is by the object 1. So force acting on object 2 by object 1. It is also in horizontal direction, so you have to give I cap equal to force F is equal to ma formula. Here mass is mass 2, so it is m2a I cap. So again I cap remove பண்ணிட்டு equation எழுதியிருக்கேன். Let this be equation number 7. Okay, and நம்மளுக்கு தெரியும், see in this ma இருக்கா, a equation நம்ம ஆல்ரெடி தேர்ட் equation number 3ல பார்த்துருக்கோம். a equal to f/m1 + m2ன்னு. ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷனை செவன்த் ஈக்குவேஷனில் கூட சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது ஏக்கு பதிலாக f/m1 + m2வை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். So f21 equal to m2 into f/m1 + m2. Okay, so இது அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணிடுதுன்னா force f21 equal to f into m2/m1 + m2. Let this be equation number 8. ஓகே, ஸோ டயக்ராமில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், மாஸ் m1 மேலே தான் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். m2 மேலே டைரக்ட் ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபோர்ஸ் ஒன்லி பை தி object 1 onto the object 2. இந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் இது மேலே இருக்குது. ஸோ அப்படியே டைரெக்டாக ஃபோர்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா you will get the equation for force for m2. Okay, so from sixth equation, this is for force on object 1, this is for force on object 2. ஸோ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். 6 and 8 fm2/m1 + m2, fm2/m1 + m2 ரெண்டுமே ஒன்று தான். பட் திஸ் இஸ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன், திஸ் இஸ் இன் தி பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ திஸ் ஒன் ஆக்ஸ் அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், ஃபோர்ஸ் f12 ஆக்ஸ் அலாங் நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணும்போது ஐ கெட் f21 equal to minus of f12. Okay, so this is what is the two bodies connected in the horizontal surface. Thank you.